ஏன்னா சிபி சக்கரவர்த்தி அவர் ஆல்ரெடி டான் படத்தின் மூலமாக தன்னை ஒரு வெற்றி பட இயக்குனராக ப்ரூவ் பண்ணிட்டார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சிவகார்த்திகேயன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா, அந்த காம்போவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும் டான் படம். ஸோ அந்த படம் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப முக்கியம். அவருடைய முதல் படமே 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டெக்னிக்கலாக நல்ல ஸ்கில்லாக தான் வராங்க. நம்ம பல பேர் நம்ம உதாரணமாக சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ்லேருந்து நெல்சன்லேருந்து பல பேர் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்ல டெக்னிக்கல் ஸ்கில் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒர்க் பண்ணுற கேமராமேனு, மியூசிக் டைரக்டர், எடிட்டரு, ஸ்டண்ட் கோரியோகிராஃபரு, டான்ஸ் கோரியோகிராஃபர் எல்லாமே நல்ல பலமான ஆட்கள் இருக்காங்க. நல்ல அதாவது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் பண்ணுற அளவு ஆட்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க. அட்லியோட அசிஸ்டன்ட் வேறு. ஆமாம், அட்லியோட அசிஸ்டன்ட் வேறு சிபி சக்கரவர்த்தி. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அட்லி அவர் ஆல்ரெடி பிரம்மாண்ட படங்கள் எடுத்திருக்கிறார். இப்போ எல்லாமே வந்து பிரம்மாண்ட படங்கள் தான். ஷாருக் கான்லேருந்து எல்லாம் பல படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ அல்லு அர்ஜுனுடைய ப்ராஜெக்ட் அது கிட்டத்தட்ட 900 கோடிக்கு அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாரு. ஸோ அட்லி அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அப்படின்னும் போது அந்த ஒரு வைடு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, ஒரு கிராண்டியரான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு அந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேரக்டர்கிட்ட சிபி சக்கரவர்த்தி ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ அட்லிக்கே வந்து விஜய் ஏன் வந்து முதல் வாய்ப்பு கொடுத்தாரு, கொடுத்தாரு. அவர் சங்கர் கிட்ட ஒர்க் பண்ணார். சங்கரோடைய கிராண்டியர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து இவர் கற்றுட்டு இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இன்னைக்கு வந்து தமிழ் டேரக்டர் இப்போ பாலிவுட்லாம் படம் 1000 கோடி ஜவான் அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு குவாலிட்டி நிச்சயமாக சிபி சக்கரவர்த்திட்டையும் இருக்கும். அதில் வந்து